தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா, நாம் தமிழர். ஒரே கட்டாக ஒரே கூட்டாக நீங்கள் இருக்கும்போது வலிமையாக இருந்தீர்கள், உடைக்க முடியவில்லை. தனித்தனி கட்டையாக பிரித்து அடிக்கும் போது நீங்கள் உடைந்து நொறுங்கி விழுகிறீர்கள். இதுதான் தமிழ் சமூகம் வீழ்ந்ததற்கு காரணம். நான் தேவர், நான் தேவேந்திரன், நான் படையாச்சி, நான் பறையன், நான் கவுண்டன், நான் செட்டியார், நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன் என்று பிரிந்து விளந்ததால் இந்த மண்ணிற்கு சொந்தமும் துளியும் சொந்தமில்லாதவர்கள் அதிகாரத்தில் இருந்து நம்மளை அடிமைப்படுத்தி 1000 ரூபாய்க்கு நம்ம ஆத்தாளப்பனை கையேந்து வைத்து விட்டார்கள். இதை தன்மானமிக்க தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொண்டால் அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் எழுச்சி, அதுதான் கிளர்ச்சி, அதுதான் அரசியல் புரட்சி. இதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நீ உனக்குள்ள பிரச்சனை. 13 ஆண்டுகளா நான் இவ்வளவு கற்பிச்ச பிறகும் இந்த தமிழ் சமூக வீழ்ச்சிக்கு காரணமே சாதி மத உணர்ச்சி, அந்த பிளவுதான். அது தெரிந்த பிறகும் நீ இன்னும் என் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன செய்யற? ஒவ்வொருத்தனும் அவன் சார்ந்திருக்கிற சாதிக்கு, அந்த சாதிக்கு என்னை தலைமை ஏற்க வைக்க நீ போராடுற. இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து விடுங்க, எங்களுக்காக ஒரு தடவை பேசி விடுங்க, எங்களுக்காக பேசி விடுங்கன்ற. திருப்பி என்ன பண்ற? இதுக்குள்ள இருந்துகிட்டு உன் சாதியை தேடுற. சாதிக்கு எவனுக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுத்துருக்கு, யாராருக்கு எந்தெந்த பதவியில் இருக்கான் தேடுற. இது மாதிரி ஒரு துரோகம் இருக்க உலகத்துல எதுவுமே கிடையாது. உனக்கு எல்லாமே வெளிப்படையாக இருக்கு. உனக்கு விஷம் விற்கிற கடை இருக்கு, சாராயம் விற்கிற கடை இருக்கு, சாப்பாடு விற்கிற கடை இருக்கு. எது வேணுமோ போய் சாப்பிடலாம் நீ. ஆனால் நீ எங்கிட்டதுக்கு வந்த? எந்த சாதிக்கு கட்சி இல்ல, அப்புறம் என்கிட்ட வந்த? எந்த மதத்துக்கு அரசியல் கட்சி இல்ல, இயக்கம் இல்ல, அப்புறம் என்கிட்ட வந்த? அதான் இருக்க. உன் சாதிக்கு கட்சி இருக்கு போ, உன் மதத்துக்கு கட்சி இருக்கு போ. இது ரெண்டு வேணாம். நான் தமிழன் என்ற உணர்வு தான் எங்கிட்ட வா, இல்லைன்னா போய்கிட்டே. அப்புறம் இங்க வந்துகிட்டு அதை தேடுறது இதை தேடுறது. எங்க ஆளுகளுக்கு அவ்வளவுதானா என்ன? யாரு உங்க ஆளுக? யாரு உங்க ஆளுக? நீயே அடிமை நாய். அதுல என்ன பெரிய அடிமை சின்ன அடிமை தேடிக்கொண்டிருக்கிறாய்? தமிழ் பேரின மக்களை அதிகாரமற்ற அடிமைகள். உனக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, பட்டாசு தொழிற்சாலை இதாயிருச்சு, சிமெண்ட் தொழிற்சாலை இதாயிருச்சு, நெசவு இதாயிருச்சு, எதாயிருச்சு. உன் ஊர்ல இந்த 3 பிரச்சனை 4 பிரச்சனை, என்னோட வந்து பாரு. பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைக்குள் சிக்கி திணறுகிறார்கள் தமிழின மக்கள். சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர் எடுக்கிறான், ஏர்போர்ட்டுக்கு 5000 ஏக்கர் எடுக்கிறான், போராடி கொண்டிருக்கான், வாழ்றதுக்கு அன்றாட தவிக்கிறான். யாருக்கு பிரச்சனை இல்லை? மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, உழவர் குடிக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, யாருக்கு இல்ல? எல்லாரும் பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த நேரம் கோபம். ஆனால் வாக்கு யாருக்கு? எவன் பிரச்சனையை தந்தானோ அவனுக்கு திருப்பி வாக்கு, வலிமை, அதிகாரம். அப்ப எப்படி சரி செய்வ? எப்படி சரி செய்வ? சிகரெட்டு பிடிச்சா இருமல் வருது, சிகரெட்டு பிடிச்சா புற்று வருது, அதை நிறுத்தணும்ல. திருப்பியும் சிகரெட்டே பிடிச்சா அப்படி சரி செய்வ? எப்படி சரி செய்வ? அதே மாதிரிதான் நீ. உனக்கு துன்பத்தை எவன் தந்தானோ, எவன் பிரச்சனைகளை தர்றானோ அவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுக்கறது எப்படிப்பட்ட அறிவார்ந்த செயல்ங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சும்மா மாறுதல்னு சும்மா அப்படி பேசிட்டு நாங்க மாற்றத்திற்கான மாற்றம்னா என்னது? சொல்லல, செயல். அது எப்படிப்பட்டது? இத்தனை ஆண்டுகள் செய்யறோம். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் 50,000 70,000. இது என்ன? இது வளர்ச்சி இல்லை. இது என்ன வளர்ச்சி ஆகும்? அவரே சொல்றாரு பாருங்க, மதிவானன், நீங்க வாக்கக முகவர் போடவே இல்லை, ஆனா எனக்கு எல்லாம் போட்டாச்சுன்னே, அருமையா போட்டாச்சுன்னே அப்படின்றது. எத்தனை போட்ட? 200 பூத்துக்கு போட்டேன். எவ்வளவு பேர் போட்டேன்? ஒருத்தர் போட்டேன். அது போடாம என்ன கூட்டத்தில் அனாதைய கோயில் திருவிழா தொலைஞ்ச மாதிரி இருப்பான். அவன் 200-300 பேர் நின்றுட்டு அவன் நிற்பான், அது பண்ணுவான். உனக்கு ஒரு வேலையை நான் செய்ய சொல்லிய, ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு இவர் இங்கே இருந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு பொறுப்பை போட்டிங்கன்னா நல்லா வேலை செஞ்சுருவாங்கன்னு. 13 வருஷமா போட்டேன், ஒரு வேலையும் செய்யல. இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டிங்கன்னா நான் நல்லா குடும்பம் எடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சர்டிஃபிகேட் இல்லாமல் வேலை கேட்குறீங்க சாமி. படித்த சர்டிஃபிகேட் கொடு சாமி, உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். என்ன வேலை வேணும்? கலெக்டர் வேலைக்கு போறியா, இல்லை கவர்னர் வேலைக்கு போறியா? சர்டிஃபிகேட்டை கொடு. நீ வேலை செய்யாமல் கூலி கேட்குறிய, அது எந்த ஊரில் நியாயம்? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நான் தான் முதல் பரிசுன்னு சொல்லுங்க, அப்போ தான் ஓடுவேன். ஓடி அந்த கோட்டை தொடியா. அதில் முதல்ல வந்தீங்கன்னா நீ முதல் பரிசு, 2வது வந்தீங்கன்னா 2ஆம் பரிசு, 3வது வந்தீங்கன்னா 3ஆம் பரிசு சொல்லுங்க, அப்போ தான் ஓடுவேன். எப்படி நம்ம ஆளுக்கு பண்ணாங்க தெரியுமில்ல? யாரும் வரலாம், தமிழ்நாட்டில் அரசு வேலையில சேர்ந்துடலாம், சேர்ந்துட்டு அப்புறம் தமிழ் படிச்சுக்கலாம். வேலைக்கு சேர்ந்த பிறகு மைத்துக்கா படிக்கிறானே, அதான் சேர்ந்துட்டானே. மாவட்ட செயலாளர்னு போட்ட பிறகு நீ 1/2 கிலோ அரிசியை கூட போட்டு மாவாட்ட மாட்டேன். நீ என்னத்தை மாவட்ட செயலாளர்னு பண்ண? ஒரு மனச்சான்று
ஒருத்தன் சொல்றா என்கிட்ட மனச்சான்று, அண்ணன் நான் கட்சியில இந்த ஆண்டு சேர்ந்தேன், இந்த ஆண்டு சேர்ந்ததுல இருந்து இந்த ஆண்டுக்குள்ள இத்தனை பேரை சேர்த்து விட்டுருக்கேன், ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு 4 பேரை சேர்த்து விட்டேன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தன் கை வைக்கிறான், 2 பேர் நம்மளும் தூக்கணும்னு தூக்காத, சும்மா ஏதாவது பேசிட்டுக்காத. இப்ப இந்த அறையில உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிடுவேன், நீ வந்து எத்தனை பேரை சேர்ந்து ஆளை சிவாஜி படத்தில் வர டார்க் ரூம் மாதிரி உள்ள உட்காந்துட்டு கேட்பேங்க வா சும்மா கையை தூக்காது, சும்மா வெட்டி பேச்சு. ஒருத்தன் கட்சிக்கு புதுசா வந்தா அவனை மிரட்டி விரட்டுறது. ஏய் யாரா நீ, எப்ப வந்தா கட்சிக்கு? நாங்கெல்லாம் எப்ப இருக்குதுன்னு மாவட்டம் நான் தான், என்னை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. அண்ணா அவசரமா ஒண்ணுக்கு வருது, அதுவும் உங்கள்கிட்ட கேட்காம போகலாமா இல்லை கேட்டு தான் போகணுமானே? அது கேட்டுட்டு தான் போகணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை இது. அடிமையா இருக்கும் போதே இவ்வளவு கொடுமைனா சுதந்திரம் அடைஞ்சு அதிகாரத்துக்கு போனா அப்பா சாமி வாழ முடியாது. இவங்கள மாதிரி ஒரு கூட்டம் இது ரொம்ப கஷ்டம். தமிழங்க மாதிரி ஒரு கூட்டம் உலகத்துல கிடையாது. கருத்தா பேசுவாங்க, காதுல ரத்த வர்றலை பேசுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா இதனால பொறுப்பு எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. அதை பொறுப்புணர்ந்து பணி செஞ்சுட்டா இந்த கட்சி எவ்வளவோ தூரம் வளர்ந்தோம். நீங்க 35-36 லட்சம் வாக்கை வாங்கியிருக்கிறீங்க. நீங்க ஒரு 10 விழுக்காடு கூட வாக்ககத்தை நிறைவு செஞ்சு போடல. வாக்கக முகவருங்கிறோம், ஆங்கிலத்துல பூத் ஏஜென்ட்டுங்கிறாங்க. நம்ம அதை விடுவோம், நம்ம ஒரு கிளைங்கிறோம். ஒரு வாக்ககம் ஒரு கிளை, நம்ம சொல்ற அமைப்பு, நம்ம அமைப்பு ஒரு வாக்ககம் ஒரு கிளை. ஏன்னா அந்த வாக்கக முகவருங்கிற பணி வாக்கு போடும்போது வாக்கு எண்ணும் போது 2 நாளை தவிர அங்க அவருக்கு வேலை இல்லை. ஆனால் கிளை என்று வரும்போது அங்க கட்சியினுடைய வேர் அங்க இருக்கு. அது ஒரு சல்லி வேரோ ஆணி வேரோ ஒரு வேர், அங்க கிளை அப்படின்னா அங்க ஒரு பொறுப்பாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், ஒரு படை அங்க நிக்குது. இப்ப அந்த கட்டமைப்புக்காக தான் நம்ம அது வாக்கக முகவர்னு சொல்லாம கிளைன்னு சொல்றோம். அது போடாமலே வாக்கக முகவர் இல்லாமலே எல்லா வாக்ககத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. கட்சியில நீங்கள் இல்ல, கட்சியில 36 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அங்க கன்னடர் வரார், தெலுங்கர் வரார், மலையார், எதை பத்தியும் கவலைப்படாது. வாக்குரிமை வாழும் உரிமை மட்டும் இல்லை, அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்து ஒரு தேசியன மக்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கும் போது அதன் எழுச்சிக்கு மீட்சிக்கு அரசியல் செய்யும் போது அந்த அரசியலோடு தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்க அவர்கள் கடமைப்பட்டவர்கள். நாம் இந்தியா முழுமைக்கு அல்ல, உலகம் முழுமைக்கும் இப்படிதான் நம்ம பயணிக்கிறோம். அந்தந்த மொழிவழி தேசியனங்கள் முன்னெடுக்கிற அரசியலோடு கரைந்துதான் நம்ம பயணிக்கிறோம். அப்படி அவர்கள் பயணிக்க கடமைப்பட்டவர்கள். அதை பத்தி யோசிக்காத போடு. நம்ம தெலுங்கருக்கு இல்ல இந்த அரசியல், கன்னடருக்கு இல்ல, மலையாளிக்கு இல்ல, பீகாரிக்கு இல்லைன்னு இல்லை. நாம் முன்னெடுக்கிறது தமிழ் தேசியன மக்களின் அரசியல், உலக பொதுமைக்கான அரசியல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம். பூச்சி செத்துறக்கூடாது, மரங்கள் வெட்டப்படக்கூடாது, மலைகள் காடுகள் காக்கப்படணும்னு போராடுறதெல்லாம் எப்படி? இது தமிழ் இன மக்களுக்கு மட்டுமானதா? நீர் நஞ்சாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சுன்னு கத்துறது எது? நம்ம உலக பொதுமைக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு, நாம உயிர்மை நேயர்கள். சக மனிதர்களை வெறுப்பு என்பதே நமக்கு கிடையாது, சக மனித வெறுப்பு என்பதே கிடையாது. அதான் அவரவர்கள் மொழியை போற்றி, அவரவர்கள் பண்பாடு வழிபாட்டை போற்றி அப்படியே நம்ம இனத்தில் வாழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அதை விடு, அவர்களை சேர்த்துக்கிட்டு போ, கொண்டுகிட்டு போ. இந்த கட்சி எல்லா மக்களுக்கும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும். நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடை புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, அதாவது மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களை, தன் மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சிமிக்க இளைஞர்களின் படைதான் நாம் தமிழர் கட்சி. அது மொழியை நேசிக்கிறது, இனத்தை நேசிக்கிறது, மண்ணை நேசிக்கிறது. அப்புறம் மக்கள் தன் இனத்தை போல பிற மொழி வழி தேசிய மக்களையும் நேசிக்கிற எழுச்சிமிக்க இளைஞர்களின் படை. இதான் கோட்பாடு. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கோட்பாடு. இதை விளங்கணும்.